விஷன் கியா, நம்பகமான பார்வை. இப்ப யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை. 7 6 5 4 3 2 1 எங்கள் பேப்பர் படியன் எங்கட பேப்பர் படியன் வரா வந்துட்டேன். குட் மார்னிங். வணக்கம். மார்னிங். இனிய காலை வணக்கம். நவானா தமிழ் பேசுற மக்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கங்கள். எப்படி சும்மா இருக்கிறீங்களோ? ஓமம் சுகமா இருக்கிறோம். தேர்தலும் நெருங்கிட்டு இருக்கு. தேர்தல் சூடு அதிகமாக இருக்கு. தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்குன்னா பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கு. எல்லா இடங்களிலும் கட்டும் மண்ணா காலையில வெள்ளத்துல மூழ்கி இருந்தது. என்னது? வெள்ளத்துல மூழ்கி இருந்ததை காணக்கூடியதா இருந்தது. உங்களோட ஏரியால அப்படி இருந்ததா? நாங்களும் கொழும்புல தான் இருக்கிறோம். ஆனா அப்படி இருக்கல. ஆனா மழை பெய்தது. சில இடங்கள வெள்ளமே டக்குனு ஓடிட்டுதான். பார்த்தும் பரவாயில்ல டக்குனு ஓடி போட்டது. சரியா, நான் இப்ப இந்த காலையில 2 நாட்களுக்கு தொடர் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. சரி, மீன்பிடிக்க போறாக்கெல்லாம் கவனமா இருங்கோ. காற்றும் அதிகமா வீசுமா, பார்த்து போங்க. சரியா? ஓகே. ரைட். பத்திரிகைகள் எடுத்து படிப்போம்னா நேற்று பெரிய ஒரு கூட்டம் ஒன்று தலவாக்கலில் நடந்திருக்கு. சஜித் பிரேமதாசா தலைமையிலான கூட்டம் உண்டு. பெருந்தோட்ட மக்களை புறக்கணிக்க மாட்டேன், நன்றிக்கடனாக சிறு தோட்ட உரிமையாளர்களாக்குவேன், தலவாக்கலில் சஜித் பிரேமதாசா வாக்குறுதி அளித்த செய்தி இன்றைக்கு பிரதான தலைப்புச் செய்தியாக வீரகேசரி பத்திரிகை முற்பக்கத்தில் வந்திருக்குன்னா, நாடாளுமன்ற உறுப்பினர்களான மனோகணேஸ்வரன், அதே மாதிரி திகாம்பரம், அங்கள் ராதாகிருஷ்ணன் ஐயா எல்லாரும் நிறைய பேர் போயிருக்கிறாங்க. சரி, தலவாக்கல் என்ன தெரியும் தானேண்ணா எப்படி கூட்டம் வருமெண்டு. எனவே அதுல இவரெல்லாம் பேசி இருக்கிறார். யாரு? பழனி திகாம்பரம் எல்லாம் பேசி இருக்கிறார். பேசி சஜித்திர வெற்றியில நாமும் பங்காளர்களாக மாறுவோம் தலவாக்கலை கூட்டத்தில் பழனி திகாம்பரம் சொன்ன செய்தி. இவர் இன்னும் 10 நாள்ல ஜனாதிபதி ஆயிரம். அதுக்கு பிறகு தங்க 3 பேருக்கும் அமைச்சு போஸ்ட் கிடைக்குமா, அமைச்சர்களாகி தங்களுக்கு அனுபவம் எல்லாம் இருக்காம் என்றெல்லாம் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை பேசி இருக்காங்க. சரி, வீடெல்லாம் கட்டி கொடுப்போம் என்ற மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த செய்திகள் இன்றைக்கு தாங்கி வந்திருக்கு. ரணில் வெற்றி பெறுவாராம். ஜனாதிபதியுடன் சந்திப்பின் பின்னர் மாவை நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணத்துக்கு ரணில் விக்ரமசிங்க போயிருக்கிறார் தானே, போனவர். அதுக்கப்புறம் மாவை சேனாதிராஜாவும் சந்திச்சிருக்கிறார். அந்த சந்திப்புக்கு பிறகு மாவை நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். சரி. வலுவடைந்துள்ள ரணில் அனுர டீலாம் விமல் வீரவன்ச சொல்லி இருக்கிறார். விமல் வீரவன்சக்கு எல்லாம் தெரியும் போல டீல் போடுறாங்கலாம் கண்டுபிடிச்சிட்டு வந்து வெளி உலகத்துக்கு சொல்றேன். சரி, அதே மாதிரி ரணில் என்னை சமாளிக்க முடியாது அனுரகுமார திசாநாயக்க சொன்ன செய்தி வந்திருக்கேன். என்னடா அந்த நண்பர் என்று அடிக்கடி மேடையில கதைக்கிறார் தானே, சும்மா நண்பர் என்று கதைச்சு கொண்டு வாரது அனுரகுமார திசாநாயக்கிட்ட இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்றதுக்காகவாம். அதெல்லாம் சரி வராதுன்னு சொல்றார். இன்றைய ஜெனீவா அமர்வில் இலங்கை குறித்த விவாதம் ஆணையாளர் நாயகம் அறிக்கையை தாக்கல் செய்வார் என்கிற செய்தியும் வந்து கிடக்கன்னா, சஜித் அனுரவிடம் எந்த திட்டங்களும் இல்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சொன்ன செய்தி வந்திருக்கு. அதே மாதிரி இன்னும் ஒரு செய்தி என்ன, அனுரகுமார வடக்கு மக்களை அச்சுறுத்தவில்லையா, சுமந்திரன் தெரிவிச்சிருக்கேன். ஜனாதிபதி முறையை ரத்து செய்வேன் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் சொன்ன செய்தி வந்திருக்கேன். சரி, இன்றைக்கு வீரகேசரி பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் தினக்குரல் பத்திரிகை எடுத்து படிக்கிறேன். பிரதான தலைப்புச் செய்தியாக, தமிழ் மக்களை நான் அச்சுறுத்தவே இல்லை, அவர்களிடம் ரணிலே மன்னிப்பு கேட்க வேண்டும், இனவாதத்தை எவரே தூண்டுகிறார் அனுரகுமார். சரி. படுகொலைகள் செய்த ஜேவிபியின் பொதுச் செயலாளராக ரணிலாம் எதிர்கட்சி தலைவர் சஜித் தெரிவிப்பு. கடுமையா இருக்கு எல்லாம், கருத்துக்கெல்லாம் மண்ணல் பறக்குது. ரணிலுடன் சென்றோர் பசிலுடன் பேச்சு ஒரு சிலரை மாத்திரமே சேர்க்க முடிவாம் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. இறுதி பிரச்சார கூட்டம் ஒரு இடத்திற்கு ரணில் சஜித் மோதலாம். ஜனாதிபதி தேர்தல் முடிய வெளியாக முன்னர் 2வது விருப்ப வாக்கு எண்ணும் காலத்தில் வன்முறைக்கு பெரும் சதியாம், பல்வேறு திட்டங்களுடன் சிலர் தயார் என்கிறார் வீரவன்சன். சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறார் போல. என்ன சொல்றது உண்மையா பொய்யான்னு தெரியாது. சரி, சஜித் ஜனாதிபதியானவுடன் நாங்கள் 3 அமைச்சர்கள் பழனி திகாம்பரம் சொன்ன செய்தி வந்து கிடக்கிறது. மேலும் பல ராஜாங்க அமைச்சர்கள் விலகுவர், தங்களை பதவி நீக்க வேண்டாம் எனவும் பதவி விலக கால அவகாசம் வழங்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை. சரி. அடுத்ததாக, தெற்கு வேட்பாளர்களுக்கு அளிக்கும் வாக்குகள் எமது தலையில் மண்ணள்ளி போடும் செயல், சங்குக்கு புல்லடி எடுங்கள் என்கிறார் அரியநேந்திரன். அந்த செய்தியும் வந்து கிடக்குது. தமிழரசில் அதிகமானோர் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாம், வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் விந்தன் தெரிவித்த செய்தி வந்திருக்கிறார். அதே போன்று தமிழர் பூர்வீக
பூர்வீகமாக வாழ்ந்த விவசாயம் செய்த தமிழர் பூர்வீகமாக வாழ்ந்து விவசாயம் செய்த 41,000 ஏக்கர் காணி அபகரிப்பா குச்சவெளியில் 31 விகாரைகள் என்கின்ற செய்தியும் வந்து கிடக்கண்ணா. சரி சரி ஓகே. உலகம் இன்றைக்கு திருக்குறள் பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் என்ன? சரி நன்றி. 2 பத்திரிகைகளையும் செய்திகளை பார்த்துட்டீங்கள். உங்களுடைய சேவைக்கு நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். நாளைக்கு சந்திப்போம். நல்ல நல்ல பாட்டா இன்னும் போட்டங்களெல்லாம் உற்சாகப்படுத்துங்க. நன்றி. பாய் டாடா. பேப்பர் படியம் போலாம்.